டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவே காட்சி செஞ்சுட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு உட்கட்சி முதல் வெடிச்சு சதறி இருக்குது அப்படி தான் நம்ம இங்கே பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இவர் ஆரம்பத்தில் தாவேக்கா கட்சிக்குள்ளே வரும்பொழுதே ஏகப்பட்ட இடர்பாடுகளை சந்திச்சார், ஏகப்பட்ட அசிங்கங்களை சந்திச்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சீனியர் அப்படின்ற ஒரு மரியாதை இல்லாமல் பலரும் இவரை எந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்தாங்க, ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆரம்பத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் இணைய போகிறாரு அப்படின்னோடனே எல்லாருக்குமே என்னாச்சுன்னா, ச்சே எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், இவருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவர் போயிட்டு இந்த கட்சியில் போய் சேர்றாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பலருடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா, அப்பா போய் சேர்ந்தார், நல்ல இடத்துல தான் போய் சேர்ந்தார், பார்த்தீங்களா ஆட்சி அமைச்சிட்டாங்க, கட்சி இவர் அமைச்சராயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. இவர் பேருக்குன்னு தான் அமைச்சராக இருக்கிறாரு, ஆனால் ஃபியூஸ் பிடுங்கின அமைச்சர் அப்படின்னு தான் உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போது உட்கட்சி முதல் அதிகமாக இருக்கிறதுனால விஜய் மேலே பயங்கரமான ஒரு அப்செட்டில் இருக்கிறாராம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவர் கட்சிக்குள்ளே உள்ளே வரும்போதே தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் என்ன பண்ணாரு, கொண்டு போயிட்டு தாவேக்கால இணைச்சார். போகும்போது ஈரோடு மாவட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஐயா செங்கோட்டையன் பின்னாடி போனாங்க. கட்சியில் சரி இவங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. ஸோ அதுலேயும் பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஈரோடு மாவட்டத்தில் அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாளர்களை போட்டு விஜய் அவர்கள் பயங்கரமாக ரன் பண்ணியதுனால செங்கோட்டையன் வராரு அப்படின்னும் போது அவருக்கு வேணால் நம்ம பதவி கொடுக்கலாம், ஒன்று 2-3 பேருக்கு வேணால் கொடுக்கலாம், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய நிர்வாகிகள் பெரும் அப்செட்டுக்குள்ள ஆவாங்க, இது நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அதிகம் பேருக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பதவி கொடுக்க தேவையில்ல அப்படின்னு புசி ஆனந்தும் அதே போல் ஆதவர்ஜனாவும் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, செங்கோட்டையன் அவர்களுக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுக்காம அப்படியே கட்சி ரீதியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ அமைச்சராகவும் ஆயிட்டார். ஸோ அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது சத்யபாமா அவர்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க, இன்னும் 2 பேர் இவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க. ஆனால் இது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவிலேருந்து லாஸ்ட் மினிட்லாம் நம்பி வந்தாங்களே அவங்களுக்கும் என்ன பண்ணனா ஒரு அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கிட்டார், ஆனால் கூட இருந்த சத்யபாமா அவர்களுக்கு வாங்கலை, இன்னும் 2-3 பேருக்கு வாங்கலை அப்படின்னும் பொழுது அதிருப்தியாளர்கள் பயங்கரமாக என்ன பண்ணாங்க, எழும்ப ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளருக்கு இந்த வாரிய தலைவர் பதவி, அதே போல் சேர்மன் பதவி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் என்ன பண்ணாங்க, போர்க்குடி தூக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் பொழுது கூட தனக்கு மூத்த இடத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா மூப்பு பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இதில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் இங்கே 2ஆம் இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு பொதுவெளியில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் கூட அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா இவர் தான் ரூட்டே போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி அதிமுகவில் ஒரு ஐவர் கொண்ட குழுவில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தாவேக்கா அப்படின்னும் போது அமைச்சரவை வரும்பொழுது எல்லாருமே புதுசு, விஜய் புதுசு, ஆதவர்ஜனா புதுசு, புசியானந்த் புதுசு, எல்லாருமே புதுசு. ஸோ அவங்களை யார் வழி நடத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அனுபவமிக்க ஒரு திறமசாலி அப்படின்னா அது செங்கோட்டையன் அவர்கள் தான். செங்கோட்டையன் அவர்களுக்கு சட்டமன்ற மரபுகள் தெரியும், சட்டமன்றத்தோட சட்டங்கள் திட்டங்கள் தெரியும், எல்லா வழிமுறைகளும் அவருக்கு நல்லாவே தெரியும். அத்துப்படி மனுஷனுக்கு அத்துப்படி. ஆளுங்கட்சியா இருக்கும் போது என்னென்ன வழிமுறைகளை செயல்படுத்தணும், எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்ன வழிமுறைகளை சேர்த்தணும், மரபுகள் எப்படி கடைபிடிக்கணும் எப்படின்றது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அத்துப்படி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தான் இவங்களை எல்லாருமே லீட் பண்றாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணணும், 2ஆம் இடத்துல வச்சிருக்கணும். அதாவது விஜய்க்கு அடுத்தபடியா அவர் தான் அந்த இருக்கைகள் இருக்குல்ல, முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் உட்காருவாரு, அப்புறம் அவங்க லிஸ்ட் படி யார் மூத்தவர்களோ அவங்க உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது செங்கோட்டையன் அவர்களை தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு புசியானந்த உட்கார வைக்கிறாங்க, ஆதவர்ஜனா உட்கார வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அருண்ராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் தான் இவர். ஸோ எந்த அளவுக்கு இவர் 5ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசை கஷ்டப்போ என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பண்ணாங்க, பொங்கி எழுந்திருக்காங்க, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய சீனியரு, ஆனால் அவரை மதிக்காமல் 5ஆம் இடத்துக்கு தள்ளி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னா அப்போது லைட்டாக அதிருப்திகள் எழுப்பப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை விரிவாக்கத்திலையும் தன்னை சார்ந்த நிர்வாகிகளுக்கு அமைச்சரவை பதவிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜய் கிட்ட நெருக்கடி கொடுத்ததாக ஒரு
ஒரு தகவல் இருக்கு. ஆனா புசி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜனாவும் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அண்ணே உங்களுக்கு கொடுத்ததே போதும், ஏன்னா நீங்க சீனியர், நீங்க வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கொங்கு பெல்ட்ல இதுவா இருந்தது, ஆனா உங்க கூட வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எங்களுக்கு அவசியம் கிடையாது, அதனால இதுவே போதும், இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, அதிமுகல இருந்து வராங்க, இடைத்தேர்தல் இருந்து வராங்க, நிறைய கொடுக்க வேண்டிய இருக்குது, ஸோ அதனால இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் இதை தடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ இதனால அவங்களுடைய ஆதரவாளர்கள் பயங்கரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிருப்தி எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கட்சியிலையும் எங்களுக்கு பதவி முன்னுரிமை அப்படின்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆட்சியிலையும் இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியோ இல்ல மற்றபடி வாரிய தலைவர் பதவியோ கொடுக்கல அப்படின்றதும் இங்க பேசப்பட்டுதா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக செங்கோட்டையன் அவர்கள் விஜயிடம் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பா இருக்கிறாரு அப்படின்றது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் தாவேக்காவுக்கு சட்டமன்றத்துக்குள்ள போல, ஏன்னா என்னென்ன ஏது அப்படின்றது எல்லாம் அதிகாரிகள் ஒரு பக்கம் இருந்து சொல்லி கொடுத்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அவருக்குல அந்த நலிவு சுழிவெல்லாம் அவருக்கு தெரியும், எந்த இடத்துல எப்படி பண்ணணும் எது பேசணும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்களை உதாசனப்படுத்தி இருக்கிறாங்க இவங்க. அதுவும் இல்லாமல் ஆதவர்ஜனா தான் இப்போ வந்து நிழல் சிஎம் அப்படின்ற ஒரு பேச்சும் என்ன பண்றது பொதுவெளியில இருக்கு. அவர் தான்ப்பா நிழல் சிஎம், சும்மா விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு ஒரு பேருக்கு தான் முதலமைச்சர், ஆனா உண்மையிலே நிழல் சிஎம் இவர் தான் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்களை நிராகரிக்கிற ஒரு முடிவில் கூட இவங்க வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு அப்படின்றதுனால தாங்க நினைக்கிறது தான் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, புசி ஆனந்த் அவர்கள் ஆதவர்ஜனா அவர்கள் விஜய் கிட்ட யாருமே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது கட்சி ரீதியா இருக்கும் பொழுதும் சரி யாருமே விஜயை சந்திக்க விட மாட்டாங்களா, இவங்களை மீறி தான் அவர் விஜயை போய் சந்திக்கணும், எது இருந்தாலும் இவங்க கிட்டே என்ன பண்றாங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க தான் விஜய்க்கு போயிட்டு எந்த நியூஸ் வந்தாலும் சொல்லணும் செய்யணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில். இப்போ கட்சியில தான் அப்படி இருக்குதுன்னா ஆட்சியிலே வந்துட்ட பிறகு விஜய் வந்து நெருங்க விட மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விஷயம் வந்தாலும் இவங்க ரெண்டு பேர் மூலியமா தான் எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களா. ஸோ அதன் அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு இங்க அவமரியாதை ஏற்பட்டிருக்காகும், தங்களுடைய நிர்வாகிகளுக்கு இங்க வந்து அவர் வந்து என்ன பண்ணல பொறுப்புகளை வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அது கட்சி ரீதியாகவும் சரி அமைச்சரவையிலும் சரி. இப்போ சத்யபாமா அவர்கள்லாம் எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க, ஸோ அவங்களாம் தோத்துருவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் அவங்கள ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்காங்க உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அமைச்சரவையிலேயே பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல, அந்த 9 பேர் ஃபர்ஸ்ட் பொறுப்பேற்றுனால அப்போவே இவங்க பேர் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இல்லை, சரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் இவங்க பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா மொத்தமாக என்ன பண்ணிட்டார் விஜய் அவர்கள் அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்கா நிர்வாகிகளை தான் போட்டார். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களை போட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் எதிர்பார்த்தாங்க, சத்யபாமா அவர்களை எதிர்பார்த்தாங்க, நிச்சயமா அமைச்சரவை பதவியில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அமைச்சரவை விரிவாக்கத்தில் கொடுத்துருவாங்க, செங்கோட்டையன் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டாவே நிறைய பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கட்சி ரீதியாகவும் பொறுப்புகள் கொடுக்கல, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கும் வந்துட்ட பிறகு எங்களை சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அமைச்சரவை இப்போ சத்யபாமாக்கெல்லாம் நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கணுமே, ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு போர்க்குரல் இங்கே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால விஜய் மேலே செம்ம காண்டில் இருக்கிறாரா செங்கோட்டையன் அவர்கள். ஸோ அதிருப்தி மேலே அதிருப்தி வந்திருக்கு. இந்த மாதிரி உட்கட்சி மோதல் அதிகரிச்சிருக்குது, வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடியில் வந்து பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பயங்கரமான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்குது, அதிருப்திகளை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது, பிரிவுகளை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் செங்கோட்டையனை இந்த இடத்துல விஜய் வச்சிருக்க கூடாது. என்னதான் அமைச்சராக ஒரு பொறுப்பேற்கும் போது நான் ஏந்து நின்னேன், அவர் பொறுப்பேற்றுட்டு வந்து உட்கார்ற வரைக்கும் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஓகே, ஆனால் ஏன் அமைச்சரவையில் சட்டமன்றத்தில் கொடுக்கல, அமைச்சரவையில் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததும் அதே போல கட்சியில பொறுப்புகள் கொடுக்காததுக்கும் புசி ஆனந்தும் ஆதவர்ஜனா தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட லெவல் எப்படி நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.